அதனால் ரஜினிகாந்த் என்கின்ற ஒரு ஆர்டிஸ்ட்டு மக்கள் பக்கம் திரும்பாம அப்படியே இந்த பக்கம் டீம் பக்கம் திரும்பி டீமுக்கு தேவையான வசதிலாம் ஓரளவு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா மூவிஸ் புக் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் உணுப்பாக ஒரு பிழைக்கிறன்ற பேரில் மக்களை வச்சு நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலோ இல்லை தொழில் ஆரம்பித்தாலோ இல்லை அவங்கள நல்ல வித பாதையில் நடத்தினாலோ அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இதை இன்வால்வ் ஆகிறது இல்லை, அது உங்களுக்கு தோதும் ஆகிறது இல்லை. அப்படின்றப்ப நடிக்கிறீங்களா, சம்பளம் வாங்குறீங்களா, அதோட சரி ஓகே. ஆனாலும் துன்புறுத்துறீங்கள, அந்த துன்புறுத்தக்கூடாது. ஓகே, இந்த பக்கம் ஒரு ஆர்டிஸ்ட்டை திரும்பி டைரக்டர் சார் நான் இத்தனை மூவி நடிக்கலான் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை தேவைப்படுது, நீங்கள் சொல்லுங்கள், நான் இத்தனை மூவி நடிக்கணுங்க, அதுக்கு நான் எவ்வளோ கேஷ் டெபாசிட் ரெசிப்ட் கொடுக்கணும், நான் என்னம்மா சூழ்நிலை அமைச்சு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எங்கள் ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிற மாதிரி நாங்கள் ஒரு எப்படியோ இப்போ தான் படிப்படியாக ஓரளவு தோது பார்த்துட்ருக்கோம். அப்படின்றப்போ நீங்கள் உங்களோட பட்ஜெட்டில் பாதி பணத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க. எப்படிங்க போதுங்க, கொடுமைப்படுத்தின வரைக்கும் தள்ளி நில்லுங்க. ஓகே, சும்மா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஒரு நன்றி உணர்வு இல்லாமல் இப்படியெல்லாமா கொடுமைப்படுத்துறது? இதில் வேறு மோட்டிவேஷனு, கர்நாடகாக்காரன் நான் தமிழ்நாட்டை பிடிச்சி சித்திரவதைப்படுத்துகிறேன். அட கொடுமையை, நீங்கள் சம்பாரிச்சு கர்நாடகாவில் கொண்டு போய் வச்சுருக்கீங்க. கம்முன்னு கர்நாடகாவில் ஒரு ஸ்டூடியோ அமைச்சு அங்கே கூட டெவலப் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி நான் சம்பாரிச்சேங்க, நடித்தேங்க, பாருங்கள் கர்நாடகாவில் எல்லா வசதியும் செஞ்சு வச்சுருக்கேன் வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணால் கூட பரவாயில்ல. அங்கேயும் ஒன்றும் கிடையாது. போனால் பழைய சோறு தான் கிடைக்கின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை காமிச்சிக்கிறீங்க. உங்களை பார்த்தாலே ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரியே தெரியல. சும்மா கேமரா முன்னாடி வந்துட்டு நான் அவ்வளோ தூரம் போனேன், நடந்தேன் அப்படிலாம், அதெல்லாம் சும்மா ஒரு டம்மி டூப்பு. நீங்கள் மக்களை ஏமாத்துகிற மாதிரி டைரக்டரையும் ஏமாற்றலாம்னு நினைக்கிறீங்க. எப்படிங்க தோதாகும்? அதனால் உங்கள் மேலே சலுப்பு சங்கட்டம், விருப்பு வெறுப்பு அப்படிலாம் கிடையாது. ஒரு ரியாலிட்டியான ஒரு சினிமா இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பிஸ்னஸை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, அதனால் திரும்ப உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு தோதாகாது. கேஷ் அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா தான் ஸ்டூடியோவில் உங்களுக்கு ஜாபு. நான் கேஷ் அட்வான்ஸ்லாம் தரமாட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்டூடியோ பக்கமே வராதிங்க. நீங்கள் சம்பாரித்த காசை வச்சு நீங்களே தோது பார்த்துக்குங்க, விட்டுருங்க, கொடுமைப்படுத்தாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. ஏங்க நீங்கள் நல்லா சாப்பிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டு கோடியாக சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாட்டு முட்டை எவ்வளோ வரப்போகுது, ஒரு கருவேப்பிலை சட்னி, ஒரு ஆலோவேரா ஜெல்லு, அந்த எண்ணெய் மசாஜ், இது கூட வந்து சொல்லி கொடுக்கணும். சோத்துக்கே வழி இல்லை, காய்ச்சல் இல்லைன்னா தான் சரி சொல்லணும். சம்பாதிக்கிற காசில் ஒரு முட்டையை கூட வாங்கி திங்க மாட்டேங்கிறாங்க. இவங்க முடி கொட்டினதுக்கும் இவங்க மொட்டையானதுக்கும் எல்லாருமே அப்படி தான் மொட்டையாகணும். யாருக்கும் மண்டையில் முடி இருக்கக்கூடாது. யாருக்கும் பாருங்கள் தம்பிள்ஸ்லாம் எடுத்து கை மசில்ஸ்லாம் இருக்கக்கூடாது. எனக்கே மசில்ஸ் இல்லை அப்படின்றப்ப தமிழ்நாட்டில் இருக்கீங்க யாருக்கும் மசில்ஸ்லாம் இருக்கக்கூடாது. எக்ஸசைஸ் ஜிம்முக்கே போகக்கூடாது. நானே ஜிம்முக்கு போகலை, நீங்கள் ஏன் ஜிம்முக்கு போகிறீங்க? இப்படி இல்லாமையா கொடுமைப்படுத்துவாங்க? இப்படி தான் கொடுமைப்படுத்துகிறாங்க. ஜிம்முக்கு போகக்கூடாது, மசில்ஸ் எல்லாம் ஆகக்கூடாது, மண்டையில் முடி இருக்கக்கூடாது, நேரத்துக்கு சாப்பிடக்கூடாது, சித்திரவதை கொடுமைப்படுத்துகிறாங்க. இவங்க நல்லா சம்பாரிச்சிட்டு கோடியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போன காசில் இவங்களும் வாழ மாட்டேங்கிறாங்க. அதாவது எடுத்துகிட்டு போன காசில் இவங்களும் வாழ மாட்டேங்கிறாங்க, நம்மளையுமே வாழ விட மாட்டேங்கிறாங்க. இதுதான் கான்செப்ட். ஏன் அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு நல்லா எல்லாம் ஓரளவு செஞ்சு கொடுத்து அவரெல்லாம் காப்பாற்றுவாங்கன்னு நினச்சாங்க. கடைசியில் அவர் எல்லாம் நான்லாம் காப்பாற்ற மாட்டேன்லாம் போங்க அப்படின்னு துரத்தி விட்டதுனால பல பேருக்கு பயங்கர அடி. அதுலேருந்து மீள்றது ரொம்ப சிரமம். எனக்கே கூட பயங்கரமாக ஃபைனான்சியல் எரர். நான் நினச்சேன் சென்னை போனதுக்கப்புறம் அவ்வளோதான் எல்லாம் செட்டில் ஆயிடுவேன், எல்லாம் ஓரளவு தோது அமைஞ்சிரும்னு நினச்சேன். ஏன்னா நான் தான் குவாலிஃபைடாக இருந்தேன். அதுக்கு நிறைய எவிடன்ஸ் எக்ஸாம்பிள் எல்லாமே தோதை அமைச்சு கொடுத்தேன். ஆனால் ஆதரவு கொடுக்கல. அதனால் தோதாகாது. எந்திரன் படம் மட்டும்தான் ஓகே. மற்றபடி கேஷ் எதாவது கொடுத்தோம் அப்படின்னா தோது பார்த்துக்கலாம். மற்றபடி விலகி நில்லுங்க, தோதாகாது. அடுத்த தகவல், ஒரு சில ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவங்ககிட்டருந்தே கேஷ் அட்வான்ஸ் தேவைப்படுது. ஆனால் என்ன காசை தவிர மற்ற ஒரு சில விஷயத்தில் நமக்கு தோது செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு பாராட்டு. ஆனாலும் நீங்கள் தோது செஞ்சு கொடுக்குறதோட பல மடங்கு நாங்களே தோது செஞ்சுக்குவோம். ஆனால் அந்த கேஷை மட்டும் ஒரு மனசாட்சியோடு ஏதோ ஒரு 10 லட்சமாவது கொடுத்தீங்க அப்படின்னாவது
திரும்ப வாங்கிக்கலாம், ஒரு 40 லட்சமாவது வாங்கிக்கலாம். ஏதோ கொஞ்சம் ஃபைனான்ஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. ரொம்ப சுகுராக, ரொம்ப அப்படியே சிக்கனமாக, ரொம்ப அப்படியே ரொம்ப ஒரு இதாக இருக்கிறாங்க மாதிரி இருக்கிறாங்க. சம்பாதிக்கிறாங்க ஒரு படத்துக்கு 11 கோடி 7 கோடி. என்ன மற்ற டைரக்டர்ஸு, ப்ரொடியூசரு, ஆர்டிஸ்ட்லாம் சும்மா விடுவாங்களா? ஒரு ஆக்ட்ரஸுக்கு இவ்வளோ சம்பளமா? யாருமே தர மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதிகபட்சம் ஒரு 4-5 பேர் சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க, அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு சம்பளமே ஒரு 4 கோடி தான். அதுக்கு மேலே உங்களுக்கு சம்பளம் வழங்கப்படக்கூடாதுன்னு முடிவே எடுத்து வச்சுருக்காங்க. நான் வந்துட்டு விருப்ப வெறுப்பெல்லாம் கிடையாது. நான் ஒரு ப்ரொடியூசர். ஓகே, யாருக்கு என்ன ஒரு தகுதியாக இருக்கோ அவங்களுக்கு அது தகுந்த மாதிரி சம்பளம் கொடுப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் யாருக்கும் ஸ்பான்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதனால் உங்களுக்கு 4 கோடி ரூபா தான் சம்பளம். உங்களுக்கு மூவியில் புக் பண்ணுறதே சிரமமாக இருக்குது. அந்த முரண்பாடெலாம் சரியானால் தான் தோதாகும். மற்றபடி ஒரு பாராட்டு இருக்குது. ஏன்னா நிறையா விஷயத்தில் தோது பார்க்குறீங்க, ஆனால் தொடர்ச்சியான தோதாக இருக்கணும். விருப்பு வெறுப்பு கடந்து சேவை செய்யணும், அப்போ தான் தோதாகும். சரி, நானே உங்களுக்கு கூப்பிட்றேன். சரி, அடுத்த தகவல் சோப்பனாங்கி டிஸ்கஷன். சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் நீ புறப்பட்டு நேரில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன் அப்படின்னாலே உனக்கு தேவையான வசதியெல்லாம் கிடைக்கும். அப்போ தான் நான் நிறையா மூவிஸ் புக் பண்ணுறது தோதாகும். மற்றபடி என்ன ஒரு விதமான ஸ்டேட்டஸ் அப்படின்னா, முதல் துன்பம் யாருங்க அனுபவிக்கிறது? ஏதாவது ஒரு முதலாவது யாரோ வந்துட்டு அந்த மைனா படத்தில் வர மாதிரி முதலாவது ஒரு தள்ளு வண்டி கடை ஆரம்பித்து, அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் ஒரு வீடு அமைச்சு, கார் வாங்கி, அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கட்டினதுக்கப்புறம் நாங்கள் வந்துக்கிறோங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட இப்போ வேணாங்க, 7 ஸ்டார் 8 ஸ்டார் ரொம்ப லக்ஸுரியான ஒரு ஹோட்டல் அமைச்சதுக்கப்புறம் நாங்கள் வரோங்க அப்படின்ற மாதிரி கான்செப்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா கஷ்டப்படுறதுக்கெலாம் ரெடியாக இல்லை. முதலாவது ஃபஸ்ட்டு பேசிக்கில் இருக்கிறனால எல்லாம் ஓரளவு செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் தோது பார்த்துக்குறோன்றாங்க. அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறனால நமக்கு அது தகுந்த மாதிரி நபரை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, ஏதோ வகையில் எரர் ஏற்படுத்திக்கூடாது. ஓகே, டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் போட்டு குழப்பிக்காதீங்க. என்னோடய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். சரி, ஓகே, அடுத்த தகவல் ஆமே டிஸ்கஷன். ஆமே அப்படின்றது ஒரு அமெரிக்கா கம்பெனி. அங்கே ஒரு நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்கள எப்படி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, பிரபு அப்படின்ற ஒரு நபர் தான் என்னை இந்த டீமில் இன்வைட் பண்ணார். இப்போ அவர் அந்த ஆமேல பிரெட் வைல்டு சிஸ்டத்துலலாம் ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. அதிலலாம் ட்ரைனிங் ஆகிட்டு அவர் சொந்தமாக ஒரு டீ கடை வைக்க நினச்சாரு. சொந்தமாக ஒரு டீ கடை வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தினமும் காசு பார்க்குறாரு. அதெல்லாம் ஊருப்பட்ட கடன் இருக்கனால ஆமேலாம் ஓரளவு ஓல்டு பண்ணது இல்லாமல் அது நான் அப்புறமேல் பண்ணிக்கிறேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி. ஆனால் மேலே இருந்த ஒரு சில அப்ளையன்ஸும் அவங்களுக்கு நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் இருக்குது. சரிங்க, லாக்டவுன் டைம்லாம் ஓரளவு இதானதுனால சரி ஓகேங்க, நாங்கள் ஜூம் மீட்டில் அட்டன் பண்ணிக்கிறோம், வேணால் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கிறோம், எங்களுக்கு வேலை இருக்குங்க, நான் அப்போ கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்க லைஃப் ஸ்டைல் அப்படி அமைச்சிக்கிறாங்க. ஆனால் ஒரு டைலரை ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் விஜயன். அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவரோட குழந்தைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஒரு ரிட்டையர்மெண்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைல் தான். ஆனால் இருந்தாலும் அவருக்கு ஒரு நப்பாசை இருக்குது, எப்படியாவது ஒரு ஆமையில் வந்துட்டு நான் ஒரு டைமண்டாக மாறிடணும், ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சாலும் அந்த க்ரௌன் அம்பாசிடர் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸு அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு ஒரு நப்பாசை இருக்குது. அதுக்காக ஒரு அப்பப்போ ஏதாவது ஒன்று போது பார்த்துக்குவார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா,